நான் கேக்குறேன், நாடகத்தை பார்த்து பார்த்து குடும்பம் குட்டிச்சவரா போய் உட்கார்ந்து இருக்கு. உடனே சொல்ல, ஆம்பளை தண்ணி அடிக்கிற, ஆம்பளை ஏன் அடிக்கிற தண்ணி, ஏன் அடிக்கிற? காத்தாலும் விட்டுட்டு வெளியே போறோம், எவனாச்சும் குடிக்கிறோமா? வெளியில வேலைக்கு போற பக்கம் எவனாச்சும் குடிச்சிட்டு போறோமா? திருப்பி சாயங்காலம் வீட்டுக்கு வரல குடிக்காம வர முடியும்? குடிக்காம வரவே முடியாது. வீட்டுல வந்தது பேய் பிசாசையும் பார்க்க இல்ல. நல்லதுக்கு இருந்தா குடிக்காத ஆம்பளை வீட்டுக்கு வருவேன், வந்தது நாய் உழைக்கிற மாதிரி உழைச்சுக்கிட்டே இருந்தா ஆம்பளை குடிக்காது என்ன பண்ணுது? கேட்டா எல்லாம் சமுதாய குடும்பமே கூறுகட்டு குப்பமாடாய் கோழி குப்புற கிடக்குது. சமுதாயத்தை புடத்துதல போறாங்க. ஏனுங்க பெண்கள்லாம் கொங்கு நாட்டு தங்கங்களுங்க. ஆமாமா, கொங்கு நாட்டு தங்காங்க தங்காங்க. அந்த தங்கமாய் போலின்னா தான் மான மரியாதை. அவனை என்னை அந்த ஊரு கேட்டாங்க, இந்த ஊரு கேட்டாங்க, பிறந்தூர் பேருமே எடுத்துக்க சொல்லுங்க. என்ன மாடமுள்ள பொண்ணு என்ன மதுரையிலே கேட்டாங்க, அந்த மாயவரத்திலே கேட்டாங்க, அந்த மன்னார் குடியில் கேட்டாங்க, சீசனத்தியோட வந்து சீமையிலே கேட்டாங்க, அந்த சிங்கப்பூரிலே கேட்டாங்க, அந்த சிங்கநல்லூரிலே கேட்டாங்க. கன்னிமார் கோயில் புதூர்ல கேட்கலையா? இத்தனை ஊர்ல கேட்டாங்களா? எந்த நாயாவது உள்ளூர் கன்னிமார் கோயில் புதூர்ல கேட்டாங்க? கேப்பானாவே? நீ வாயை திறந்த தஞ்சாவூர் தமிழ் உங்க அம்மா மூடி வச்ச மத்தால 2 பேர் சேர்ந்து கிங்கடம் போட்டு விட்டுருவீங்க ஆம்பளைய. யாரு கேட்டு கட்டுவா உள்ளூருக்குள்ள? அப்ப அதனாலதான் உள்ளூர் மாடு எங்குமே வேலை போறது கிடையாது. உடனே ஐயோ அங்க சோத்து பழி இருக்காது, பழைய சோத்துக்கு 10 கூட இறந்து திங்கோன்னு. ஐயோ அப்படி பொழைச்ச பொழப்பு. என்ன பொழைச்சிங்க? வெங்காய பொழப்புங்க பொழப்பு. ஒரு ஆம்பளை வீட்டு வெளியே வரும் பொழுதாடு வீட்டுக்கு வரன்னா அவனுக்கு ஏனுங்க பிறந்த வீட்டுல ஒரு புள்ள ஒரு நாள் காப்பி வச்சதுல டீ வச்சது இல்ல, அப்படி செல்வாக்க வளர்த்துனாங்க. ஆமாமா, அருமையத்தான் வச்சிருந்தாங்க செல்வாக்கா. பிறந்த வீட்டுல காப்பி வைக்காதுங்க, டீ வைக்காதுங்க, ஒன்னும் பண்ணாதுங்க. மாமியா வந்து வச்சு ஒத்தனம் குடிச்சிட்டு இருப்பா. இந்த பிரியமானவள் ஒரு நாடகம் போடுறாங்க, பிரியமானவள் அப்படின்னு 9 மணிக்கு. ஒரு நாடகத்துக்கு நீங்க விட மாட்டீங்களா? வெடி விட மாட்டேங்க. எல்லா நாடகத்தையும் சொல்றாரு. நாட்டுல நடக்கிறது சொல்றேன் ஐயா. வாணி ராணின்னு ஒண்ணு அக்கா தங்கச்சி 2 பேர் அந்த குடும்பத்தை குப்பமாடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல மாமியக்காரி ஒருத்தி வருவா, அந்த பில்லிங்ஸ்டன். நேற்று கொலவைக்கு போயிட்டா வாணியோட முதலாளி அம்மா வீட்டு கொலை வைக்கிறது போயாச்சாமா. அங்க போய் குடும்பத்தை இது பிளான் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு நம்ம ஒப்படை கதையவே பார்த்து அப்படியே யூட்டிலைஸ் பண்ண வேண்டியது. கல்யாணம் மூச்சு போகையில பிள்ளைகளுக்கெல்லாம் புத்தி சொல்றேன். புருஷனோடு வாழ போற பொண்ணு தங்கச்சி கண்ணு, உனக்கு புத்துமதிகள் சொல்லுறேன் கேளு முன்னே. மாமனார மாமியால மடிக்கணும், உன்னை காலையிட்ட கணவனைய துடிக்கணும். சாம கோழி கூவும் போது முழிக்கணும், சாம கோழி கூவும் போது முழிக்கணும். எந்திரிச்சு புருஷன் ஜோப்பிட்டு இருக்க 500 ரூபாய் காசு ஆடை போட்டுக்கணும். அவன் 300 பஸ் ஸ்டாண்ட் போய் பெப்பர் பேன் முடிச்சுட்டு நிக்கணும். அப்பதான் எந்திரிச்சு வாசல சாணம் தெளிச்சு அவன் சொன்ன சாம கோழி கூவும் போது முழிக்கணும், எந்திரிச்சு வாச கூட்டி கோலம் போட்டு முடிக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? மாமனார மாமியால மிதிக்கணும், உன்னை மாலையிட்ட கணவனைய உதைக்கணும். சாம கோழி கூவும் போது முழிக்கணும், முழிச்சு 500 ரூபாய் உள்ள இருந்தா அடைய போட்டு முடிக்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, புருஷனையில எந்த அம்மாவும் உதைக்கிறது இல்லை. இதெல்லாம் பொய். புருஷனை உதைக்கிறதே இல்லை என்ற முதுகு மட்டும் கழட்டி காமிக்கிறேன் பாருங்க. ஆளு சும்மா இத்தனை அகலம் இருந்துட்டா சரியா போச்சு. ஈடு எத்தனை ஈடு இருக்கு தெரியுமா? அத்தனை அடி திங்குதா உடம்பு? என்ன அடி என்ன கணக்கு? ஐயோ ஐயோன்னு கத்துற பாவி ஒரு ஆம்பளை வர மாட்டேங்கிறைய காரணத்தை பயக்கிறேன். சரி இருங்க, அடி விடும்போது கதை வச்சு அடிக்கிட்டா அடிப்பாங்களா எப்படி? அதெல்லாம் பப்ளிக் தான் எப்பவுமே. ஓ அப்படியா? பப்ளிக்கா. ஈரோடு சந்தையில 25,000 கொடுத்து எருமை வாங்கியாந்து அது காம்பு கொஞ்சம் வைகாம்பா போச்சு. கறக்கவே முடியல. இப்படின்னு கறந்தது காலை தப்புன்னு அடிக்க பாத்தீங்களா? அந்த அடி விட பெரிய அடியா இருக்குன்ற மல்யுத்த வீராங்கனை கூட என் பொண்டாட்டி கிட்ட தான் வந்து அவன் பயிற்சி எடுத்துக்கணும். எப்படி புக் ஒன்று எழுதலாம் இருக்கலாம். புருஷன்மார்களை அடிப்பது எப்படி? 5000 பிரதிக்கு இப்பவே 6 ஆகி போச்சு.
எத்தனை கொதுவனையில் ஆம்பளை இருக்கிறா கேட்டா எல்லாம் இமையாம. நீங்க திருப்பி அடிப்பீங்களா அடிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் அடிக்கிறத பொண்டாட்டின்னு இருந்தா சட்டி வேணும் முட்டு மொடை சட்டி மானம் இருந்தா முட்டாத மோதாது இருக்குமா? ஓ, நீங்க முட்டுறதோட சரி. என்னமோ சமையல் பண்றாங்களாமா என்ன 4 பேருக்கு சோறாக்கறக்கு 7 புத்தகத்து படிப்பாங்க. அதே பருப்பு, அதே சாம்பார், அதே ரசம், அதே உப்பு, அதே பொரியல். இந்த பாஞ்சனின்னு பண்றதுக்கு ஒரு நாள் போல ஒரு நாள் சாம்பார் இருக்காது. மல்லிகா பத்திரிநாத்னு ஒருத்தி இருக்கிறா. 10:30 மணி ஆனா ஜெயா டிவியில் வந்துருவா. நீங்க பருப்பு போட்டு அதுல பன்னீர் போடுங்க. புருஷன் தலையில ஓட்ட போடுங்க முதல்ல. அட சோறாக்கிற கூட தெரியல. அதனாலதான் தமிழர் என்ன பண்ணாங்கன்னா பெரிய பெரிய கல்யாணத்துல கும்பாபிஷேகத்துல ஆம்பளையில சமையல்காரனை போட்டேன். பொம்பளை யாராவது சமைக்கிறாங்களான்னு இந்த சட்டிவான கலது காய்கறி அரிஞ்சு கொடுக்கறது, இந்த இலை எடுக்கிறது, தண்ணி ஊத்துறது, இதுக்கு மட்டும் பொம்பளையில வச்சோம். இதே தப்பி தவறி பொம்பளை சமைக்க வந்துட்டாங்கன்னு வைங்க, ஏழை பாப்பாத்தி உப்பு போட்டாளா போட்டுப்பாளா என்னமாக்கா அவன் இங்க போய் போட்டா வலிச்சு ஒரு கை போட்டுறான். காத்தால வாயில் வைக்க முடியும். சக்கரை பொங்கல் பாரு ஏலக்காய் கம 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 மணக்குது. ஏலக்காய் எனக்கு கக்கா இத்தனை வந்து தின்னு போட்டு பறவை என்ன எடுத்து வைக்க ஒரு 5-6 நாளைக்கு நான் அதே மாதிரி இருக்கிற அன்னைக்கு ஆப்பிட்டு எடுத்து வச்சிருவேன். ஆனா ஆம்பளை அப்படி கிடையாது. என்ன பொருளை கொடுக்குறீங்களோ அதை தெளிவா செஞ்சு கொடுக்குறோம். அதனாலதான் துவைக்கிறது எங்க வீட்டுல எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தாங்க பாப்பா. அத்தனை வேலையும் அவ பாப்பா. துணி துவைக்கிறது அவதான் பாப்பா, பாத்திரம் கழுவுறது அவதான் பாப்பா, வாஸ் போட்டுறது அவதான் பாப்பா. நான் செய்வேன் அது கண்ணார பாப்பா. அவதான் பாப்பா. காத்தால 3 மணிக்கு எந்திரிப்பாளுங்க. உங்க பொண்டாட்டியில எந்திரிக்கிறாங்களா சொல்லுங்க. கேட்ட பாருங்க. நடுவரையில கேள்வி கேட்கக்கூடாது, அங்கதான் கேட்கணும். ஏன் நடுவர ஆம்பளை தானே? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, கேட்கணுமா வேண்டாமா? அங்கே அதுதான் நடக்குது. 3 மணிக்கு தான அலாரம். இதெல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க. எங்க வாசப்படி கொழுந்தியபடி தான் காணும். வாசப்படி தான் வீட்டுக்கு கூட கொழுந்தியபடி இருந்தா கூட பரவாயில்ல. சனி பயிற்சி கேள்விப்பட்டிருக்கல? சனி பயிற்சி குரு பயிற்சி தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க தெரியல. பொண்டாட்டி மாமி ஊருக்கு போனா அது சனி பயிற்சி. திரும்பி கூட வரும்போது குழந்தையா கூட்டிட்டு வந்தா அது குரு பயிற்சி. அப்ப புண்பட்ட மனசை நாங்க அப்படித்தான் ஆத்திக்கிட்டு இருக்கிறோம். கேட்டா நாங்கெல்லாம் வந்து பெரிய கலைக்கிட்டர் அப்படிங்கிற கலைக்கிட்டர். அட சீலை எனத்துக்கு இந்த நீயா நானால் விஜய் டிவியில் எடுத்த சீலை எடுக்கிறது ஒருத்தி 800 சேலை வச்சிருக்கிறாமே எனக்கு தெரியல. ஒருத்தி 1300 சேலை வச்சிருக்கிறாமன்னா அநியாய அல்பா புருஷன் பொழைப்பானா விளக்கு வேணா. சென்னை சில்க்ஸ்னா பிஆர்எஸ் சில்க்ஸ்னா அட சில்க்ஸாவே கடை திறந்து அவனால கோடீஸ்வரன் ஆகிறான்னு சொன்னா இந்த மூலனூர் பகுதியில் இருக்க ஆம்பளைகள்லாம் கடன்காரன் ஆகிறான்னு அர்த்தம். ஒரு நோம்பி அடி வந்துடக்கூடாது. அவள்லாம் 10,000 சீலை கட்டிட்டு வருவா. நான் இந்த பிஞ்சுமான சரி தீபாவளித்து எடுத்திருக்கு 5000 ரூபா கொடுத்து எடுத்திருப்பாங்க. இந்த சீலையெல்லாம் கட்டி கும்பாசத்துக்கு நாளெல்லாம் போ அப்படி ஆளுது வளம்புற ஆளுன்னு சொல்லி எவனாத்தான் கையில் காலில் விழுந்து சீலை வாங்கிட்டு வந்து கொடுத்தா டிசைனு பொறுக்கிறேன்னு அங்கே போய் கொண்டுக்குவாங்க மேலே. ஒருக்கா எங்க ஊர் சங்கீர் செட்டியார் கடை ஃபேமஸான கடை. அங்கே போயிருக்கு கூட்டிகிட்டு போய் என் பொண்டாட்டி சீலை எடுத்துக்கண்ணு அப்படின்னு என்ன வேலைக்கு எடுத்துன்னேன். ஒரு 2500 ரூபா பணம் கொடுத்து அதுக்குள்ளே பார்த்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். போய் என்ன வேணுன்னா ஒரே சீலை 2350 ரூபா அந்த சீலை எடுத்து வச்சான். நான் என்னென்ன 2500 தான் இருக்குது, பசங்க வேறு 2 இருக்கிறாங்க, இது ஒன்று சட்டிக்கிட்டினால் எடுக்கணும். கடைசி நம்மளுக்கு கோமண துணினால் எடுக்கணும்ல. இன்னைக்கு ஒரு கோமணத்துலேயே 50 ரூபா சொல்கிறாங்க கடையில் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் காடு கரையிலே வேலை செய்வீங்களே செய்ய மாட்டீங்களா? காடு கரையில் வேலை வெட்டி செய்யறதானுங்க. ஏதோ போய் வந்து பொங்க வைப்போம். இங்கேயே வெடி இப்படி பேசுறீங்க, வீட்டுல எப்படி இருப்பீங்கன்னு தெரியல. நீங்க இது சொல்லாதீங்க. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா? ராத்திரி நான் எத்தனை மணிக்கு போனாலும் அப்பதான் ஏன் சாப்பிடுவா. இங்கிருந்து 1 மணிக்கு 2 மணிக்கு நான் வீட்டுக்கு போனா நான் போனதுக்கு அப்புறம் தான் என் பொண்டாட்டி சாப்பிடுவா. நான் போய் தான் சோறாக்கணும். நான் போய் சோறு போட்டா தானே தின்பா. எத்தனை கொடுமையும் நான் இருக்கிறான். நான் ஒண்ணு கேட்கிறேன். தமிழர் சமுதாயத்தை வளர்த்துறோம்னு சொல்லி டாபிக்ல கொடுத்துருக்குறீங்க. சமுதாயம் வளர்றது அப்படின்னா சமுதாயத்துல பண்பாடு வளரணும்ல, அப்பதான் சமுதாய வளர்ச்சி. ஒரு முழுமையான சமுதாயம் என்பது எதுன்னு கேட்டால் அது சார்ந்து இருக்கக்கூடிய மக்களின் கலாச்சாரமும் பண்பாடும் மேலோங்கும் பொழுதுதான் அந்த சமுதாயத்துடைய முழுமையான வளர்ச்சி வரும். நம்ம சமுதாயத்துடைய பண்பாடு என்ன? குழந்தை பிறந்தா தாலாட்டு பாடுறது. யாராச்சும் பாடுறீங்களா தாலாட்டு?
சன் மியூசிக் போட்டுவிட வேண்டியது, ஸ்பிரிங் தொட்டில மாட்ட வேண்டியது, அங்க டிவியில சங்கு சங்குன்னு சீலை இல்லாத குதிக்கிற, இங்க குழந்தை சீலையில் குதிக்குது. அதுதான் வித்தியாசம். சங்கு 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 சங்குன்னு பேயாட்டம் ஆடுதுங்க. ஆனா ஒரு பண்பான பாடல்கள், நம்ம பாடல்கள் எத்தனை, அந்த சின்ன பெரிய தாளாட்டு பாட்டு சொல்லுங்க நீங்க. நீராரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரிராரோ. வீரப்பூர் கதை கேளு விவரமாய் கண்ணுறங்கு. வீரப்பூர் கதை கேளு விவரமாய் கண்ணுறங்கு. வீரமுள்ள தாமரையால் குன்றுடையான் புகழ் பாடு. வீரமுள்ள தாமரையால் குன்றுடையான் புகழ் பாடு. அண்ணன்மாருடன் பிறந்த அருக்காணி தங்காலை. அண்ணன்மாருடன் பிறந்த அருக்காணி தங்காலை. எண்ணத்திலே வழிபட்டாலே குறையும் தீர்ந்திடுமே. எண்ணத்திலே வழிபட்டாலே குறையும் தீர்ந்திடுமே. பொன்னர் சங்கர் பூமி இந்த பூமியை ஆளனஞ்சாமி. தெய்வ பொன்னர் சங்கர் பூமி இந்த பூமியை ஆளனஞ்சாமி. ஆரிராரிராரோ ஆரிராரிராரிராரோ ஆரிராரிராரோ ஆரிராரிராரிராரோ. ரயில் புறப்படுதா? கண்ணானோ கண்ணுக்கு ஜாமீன கண்மையே மேலதி. முத்து முத்து நகையிசி ஜாமீன முத்தாரோ போடதி. இந்த மாதிரி பாலாட்டு பாடல்கள் நம்ம வீர வம்சத்தினுடைய அருமை பெருமையில எடுத்து சொன்ன காலம் ஒண்ணு. ஆனா இன்னைக்கு சினிமா பாடல்களை போட்டு பொம்பளைக்கு வேலையை மிச்சம். நேரமாயி போச்சு. அதுக்குள்ளயா நம்ம பாரம்பரிய விளையாட்டான ஒரு பொங்கல் வந்துருச்சுன்னு சொன்னா பூ பறிக்க போவாங்க. இன்னைக்கு எந்த பொம்பளை பூ பறிக்க போறாங்க? ஒருத்தரும் போறதுல கடையில போய் பூ வாங்கிட்டு வந்து தலை நிறைய வச்சுக்கணும். ஒரு பண்பாட்டினுடைய வழித்தோன்றலாக வந்து நம்ம கொங்கு சமுதாயத்திலே நம் இனத்தினுடைய பெருமைகள் எல்லாம் நம் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும். ஒரு சமுதாயத்தின் மேம்பாடு என்பது என்ன? வருங்கால சந்ததிக்கு என்னத்தை வச்சுக்கிட்டு போறோமா, அதுதானே சமுதாயத்தினுடைய மேம்பாடுங்கிறது. நாம 10-50 வருஷம் இருக்கிற செத்து பெயர், நம்மளுக்கு பின்னாடி நம்ம வம்சம், நம்ம வாழையடி வாழையாக நம் குழந்தைகள் எல்லாம் அருமை பெருமைகளோடு நம்மளுடைய பாரம்பரியத்தோடு. ஏன்னா அமெரிக்க அதிபருடைய சம்சாரம் இந்தியாவுக்கு வந்துட்டு போன போது அமெரிக்கால போய் ஒரு புத்தகம் எழுதி வெளியிடுறேன். என்னன்னு, இந்திய பெண்களினுடைய பண்பாடும் கலாச்சாரமும் சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து வெளி 2,05,000 பிரதிகள் அமெரிக்காவில். பொம்பளையில் பேசினா மைக் கூட பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு இப்ப வர வர பிடிக்க மாட்டேங்குது. குடும்பம்னு சொன்னா குடு இன்பம், அந்த குடும்பத்துல இன்பத்தை கொடுக்கணும். அவதான் பொம்பளை. காத்தால எந்திரிச்சு ஆம்பளை எங்கேயோ சுத்திட்டு வந்தா, பொழுது உண்டோ வீடு வந்தா ஒரு அன்பா பண்பா பாசமா நேசமா இருக்கணும்டா கல்யாணம் வைக்கிறது. இதுகளோட வல்லு 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 சண்டை கட்டிட்டு இருக்கிற சன்னியாசியாவே போயிருக்கலாமே. டிவி எல்லாம் பார்க்க வேண்டாமா? டிவி பார்த்து பார்த்து தான் குடும்பம் கெட்டு கிடக்குது. எனக்கு நாடகத்திலே பிடிச்ச நாடகம் எதுன்னு கேட்டா அந்த நாதஸ்வரம் தான். ஏன்னா அதுலதான் மலருக்கு 2 வருஷம், ரோவணிக்கு 2 வருஷம், ராகணிக்கு 2 வருஷம், எல்லாத்துலயும் ரெபட்டு பெருசு. ஆனா எந்த நாடகத்துல ரெபட்டு பொண்டாச்சி வர்ற மாதிரி கல்யாணம் காட்டுறாங்க. அது 2 காது 2 கண்ணு அதை சொல்லியிருப்பாங்க. ஒரு பக்கம் போனேன் டாக்டர் கிட்ட, கண்ணு கொஞ்சம் சலாசமா இருக்குன்னு கண்ணாடி போட்டிருந்தேன். கண்ணாடி போட்டிருந்தா டாக்டர் சொன்ன, டாக்டர் தயவுசெய்து இந்த கண்ணாடி எடுத்துருங்க அப்படின்னு. ஏப்பா என்னப்பா பிரச்சனை? ஒண்ணும் இல்லைங்க, எதை பார்த்தாலும் 2 தெரியுது அப்படின்னா. ஏன்டா சந்தோஷம் தானே அப்படின்னா, என் பொண்டாட்டி 2 தெரியுறாள், ஒரு டிக்கெட் அடி வாங்கியே என்னால மாற முடியல, நீ 2 பேர்த்துக்கிட்ட வச்சுட்டு சமாளிக்க முடியல, எடுத்துருங்க டாக்டர் அப்படின்னு.
பார்த்து பார்த்து சுத்து வச்சானா பருப்புட்ட பணியாரம் படுத்துட்டே தின்னானா பழனி மன பண்டாரம். எவனோ போய் சம்பாரிச்சுட்டு வர வேண்டியது நீ தின்னுட்டு பேரு புருஷன் கலக்கிட்டு அப்படின்னா ஐஏஎஸ் அதான் ஒரு வக்கீலா ஒரு டாக்டர் அப்படின்னா பேர் நாம கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறோம். இது எதுவுமே படிக்காத பேர் வைக்க வேண்டியது எப்படி தெரியுமா? இப்போ என் பேர் இருக்குங்க மஞ்சுநாதன் ஐஏஎஸ் அப்படின்னா அவ பேர் எப்படி எழுதுறா? ராஜேஸ்வரி மஞ்சுநாதன் ஐஏஎஸ் அப்படின்னு. அதாவது நொங்கு கஷ்டப்படுறவன் நானு, நொங்கு திங்கிறவன் அவ. பேர் கலெக்டர் போட்டாட்டி, வக்கீல் போட்டாட்டி, டாக்டர் போட்டாட்டி, இப்ப படிச்சாளா? பேர் அப்படி வாங்கிக்கிறீங்க. என்ன அலும்பு நடக்கிறீங்க? அது தயவு செய்து உங்க வீட்டுல பேச்சாளர் கொண்டாட்டி, பேச்சாளர் கொண்டாட்டி. அருமையான கருத்துக்கள் எல்லாம் எங்க ஒரு பண்பாடு, ஒரு கலாச்சாரம், ஒரு கூட்டம் அப்படின்னு சொன்னா ஆம்பளை இடத்துல அவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்குது. அதை கெடுத்து குப்பமாடு பண்ற வேலை பொம்பளைக்கு சரியா பண்றீங்க. அதை முடிச்சுக்கிறேன். சினிமா பாடல் ஒண்ணு கேட்டா நாங்க யோகிம்பா எப்படி வரட்டுமா பெரிய ஊடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன ஊடு பிடிக்குமா, மேஸ்திரிக்கு பெரிய ஊடு பிடிக்குமா, சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு சின்ன ஊடு பிடிக்குமா, அந்த மேஸ்திரிக்கு பெரிய ஊடு பிடிக்குமா. அங்கே 7 மாடி கட்டடத்துல வேலை நடக்குது, அங்கே 7வது மாடியிலே இடமும் இருக்குது, அங்க சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்ச குடோன் இருக்குது, அடன்னிக்கு நான் கபடி ஆட இடமும் இருக்குது. உங்களுக்கு உங்க வீடு பிடிக்குமா? ஐயோ சொல்லுங்க, உங்களுக்கு உங்க வீடு பிடிக்குமா பிடிக்காதா? ஒவ்வொரு ஆம்பளைக்கும் அவங்கவுங்க வீடு தாங்க சொர்க்கம். மலை மேல மாடு மேய்ஞ்சாலும் மாட்டுக்காரன் பேரு தான் நினைக்கி. எதுக்காக ஊரு டூடு போய் சம்பாதிக்கிறோம்? தன் குழந்தை தன் வீடு, அந்த பாசம்ங்கிறது ஆம்பளைக்கு குடும்பத்து மேல இருக்கும், பொம்பளைக்கு அவ குடும்பத்து மேலதான் இருக்கு. கல்யாணம் முடிச்சு வந்த மருமக மாமியால என்னமோ பாகிஸ்தான் சண்டைக்காரியாட்டு பாக்குறது. ஒரு வெந்தனி கொடுக்கறது நோவு வந்து படுத்துட்டா உங்க அம்மாளுக்குன்னு ஓடி ஓடி பண்றீங்க போச்சா? உங்க மாமியா தானே உன் புருஷனை பெத்தவா பண்ண என்ன குறைஞ்சு போயிருவேன். எங்க வீட்டுல சண்டையா சண்டையா. அது என்ன மாமியார் உடைச்ச மண் குடம், மரும உடைச்ச பொன் குடம்? அதெல்லாம் பழமொழி சொன்னா அனுபவிக்கணும், ஆராயப்படாது. எப்படி ஏன்னா அப்படின்னு சொல்றாங்க. அது சொல்லுவாங்க மாமியார் உடைச்சா மண்ணு குடம், மருமக தொட்டா பொண்ணு குடம். இதெல்லாம் அவங்களா உருவாக்கி வச்ச சிம்பாலிக். ஓஹோ, மாமியா அப்படின்னு இப்படித்தான் இருப்பா. ஒவ்வொரு படத்துல நாடகத்துல காமிங்க மாமியான்னா அப்படி கொடூரமா காமிக்க வேண்டியது அப்படின்னு. அது ஒரே ஒரு மாதிரி இருந்தா என்ன, சமயத்துக்கு தகுந்த மாதிரி பச்சோந்தி இதுகள்ல பச்சோந்தி. முன்னெல்லாம் ஆம்பளை இதே இலை வீட்டுக்கு போனா இப்படி கை நீட்டுவாங்க பார்த்துருப்பீங்க. கை நீட்டுறதா ஆம்பளையும் வழக்கம். இப்ப பொம்பளை வேணா முந்தான சிலை கொண்டி முட்டை வச்சுட்டு வந்துருதா கொண்டி இப்படி வேலை முடிஞ்சது. இதுதான் பண்பாடா? இது கலாச்சாரமா? இங்கிருந்து அழுதுட்டு போனா இன்னைக்கு வேலையா வளைச்சிருக்கு, வேலை நடவு போட்டு இருக்கு, வேலை நடவு போட்டு இருக்கு, அங்க மல்லிகை நடத்திருக்கு, மகிழம்பு பூத்திருக்கு, மகிழம்பு பூத்திருக்கு, அந்த மகிழம்பு வாசத்துக்கு மயக்கம் நாங்க இருந்தோம், மயக்கம் நாங்க இருந்தோம், இன்னைக்கு மயக்கம் தெரியாம அட மாயோட வந்ததப்பா, மாயோட வந்ததப்பா. இப்படி அழுதுட்டு போனா தம் மனசுல இருக்கக்கூடிய துக்கம் பாசம் வெளிப்படும். இப்ப ஆறு அழுகிறீங்க போய் மொட்டை வச்சுட்டு வந்தா வேலை முடியும். கரண்ட் கம்பி கனெக்ஷன் கொடுக்க கண்டாச்சு. இதா பண்பாடு? இது இவா சமுதாயத்துல கனெக்ஷன் கொடுக்கறதா? என்ன சொல்றீங்க? கரண்ட் கம்பி மொட்டை வைக்கிறது, சாக்கு அடிச்சாச்சா வேலை முடிஞ்சது. அதே நாங்க ஆம்பளைங்க பொம்பளைக்காக என்னத்தனத்தை பண்ணியிருக்கிறோம். கொடுத்திருப்பேன், அதிகமானாக இருந்திருந்தால் நெல்லி கனியை கொடுத்திருப்பேன், நானோ ஒரு ஏழை ஆகையால் நான் எதை தருவது? என் மேலான அன்பையும் பாசத்தையும் வணக்கத்தையும் மட்டும் சொல்லி இந்த சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக பெண்களை காட்டிலும் ஆண்களே மிக அதிகமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் சமுதாயத்திலே பெண்கள் என்றென்றும் சுமையாகத்தான் இருக்கிறார்கள் என்று தீர்ப்பு வரும். ஏன் சொல்றேன்னா, கண்ணகிக்கு தப்பான தீர்ப்பு சொன்ன பாண்டி நெடுஞ்செழியன் அவன் ஹார்ட் அட்டாக் வந்து அனாமத்தா செத்து போனேன்.
அப்ப என்னை சாக சொல்றீங்களா? அவன் மானஸ்த செத்து போயிட்டான். நீங்க நீ எப்படியா இப்படி எல்லாம் 2 பேரும் சாக முட்டு போனா நான் என்னங்க வந்துட்டு ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப எல்லாருமே டிவி பாக்குறவங்க. இப்ப இவரும் தெரிஞ்சு போச்சு, இவரு வெடி வெடி தான் பாப்பாராட்டு. தயவு செஞ்சு சொந்தக்காரங்களும் உங்க கல்யாண பத்திரிக்கைய எல்லாத்துக்கும் கொண்டு கொடுக்கணும்னா இந்த டிவியில முக்கியமான சீரியல் ஓடுது பாருங்க, அந்த நேரத்துக்கு போயிடாதீங்க. அந்த நேரத்துக்கு போனீங்கன்னா அங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த நேரத்துக்கு இவங்க எதுக்கடா வந்தாங்க, நல்லா பார்த்துட்டு இருக்க நேரத்தில் வந்து பத்திரிக்கை கொண்டு வந்து இனி இவளுக்காரு வந்து தண்ணி கொண்டே கொடுத்து காப்பி வச்சு கொடுத்து அதுக்குள்ளே இது முடிஞ்சு போயிருமே, டிவி சீரியல் முடிஞ்சிருமே, இப்படி ஒரு கவலை எல்லாத்துக்கும் வந்துருச்சு. ஆகவே இனிமேல் யாரு கல்யாண பத்திரிக்கை கொண்டு போனாலோ சொந்தக்கார வீட்டுக்கு போனாலோ இந்த முக்கியமா டிவி சீரியல் நடக்குது இல்லைங்க, அந்த நேரத்துக்கு போயிடாதீங்க. அதனால அந்த நேரம் பார்த்து போய்க்குங்க என்று சொல்லி கொஞ்சம் ரொம்பவே பெண்மணிகளை பிடிச்சி கொஞ்சம் பெரிய ரொம்ப பேசி போட்டாரு போல எனக்கு தெரியுது. என்னன்னு தெரியல, தாய்மார்களும் நீங்க தான் சொல்லணும். நீங்க கொஞ்சம் பார்த்து கவனிச்சுங்க. வர கோவையில் கவனிச்சு முப்பது பண்ணிடாதீங்க, ஏதாச்சும் பட்டிமன்றத்தை முடிச்சு பேசிக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு, இல்லை 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 நீங்க சொல்ற மாதிரி சுமையெல்லாம் கிடையாது. அவங்க கண்ணை இமை காப்பதை போல காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தையும் சரி எல்லா மக்களையும் சரி அவர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த அன்னை பரமேஸ்வரி உமையவள் இந்த உலகத்தை காப்பதை போல காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, பெண்கள் சமூக முன்னேற்றத்திற்கு இமைதான் என்று எனக்கு இணையாக யாரும் பேச முடியாது என்று மீசையை முறுக்கி கொண்டு வருகிறார் திரு பழனிசாமி கவுண்டர். வாங்க வாங்க. காலை வயசு கட்டான சைசு கலங்கம் இல்லா மனசு கண்ணி மனசு காணாத புதுசு காதல் ஒரு தினுசு கண்ணி மனசு காணாத புதுசு காதல் ஒரு தினுசு. கன்னிமார் கோயில் வளசு பெரியோர்களே தாய்மார்களே, இப்போ கோயில் திருவிழாவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடல் பாடல் போட்டிருப்பான். எக்கச்சக்கமான கூட்டம் வந்து உட்காந்து பட்டிமன்றம்னா அது என்னமோ பட்டிமன்றம் இதை பட்டியில் அடிச்சு போட்டு தெரிகிறத போச்சு. பட்டிமன்றம்னா அது நீங்கள் என்னமோ நாமளும் போலவா நேரமே ஆச்சு போயிட்டு காத்தால் கோயிலுக்கு வரவணும் மட்டும் எல்லாம் ஓடிக்கிட்டு மிச்சம் இருக்கிறது. இந்த விற்பனை சந்தையில் வித்தாடு போக மிச்சாடு இருக்குதாங்க, அந்த கண்டிஷன் இப்போ நடக்குது பட்டிமன்றம். கொத்த நாங்கள் ஒரு 10 பேர், நீங்கள் ஒரு 10 பேர். இப்போ மஞ்சுநாதன் பேசினார் கேட்டிங்களா, பொண்டாட்டி 2 வேணுமா? எதுக்கு? பொழைக்கிற பொழப்புக்கு பொண்டாட்டி 2, காவேரி ரங்கனுக்கு மேவேட்டு 2. ஒன்றை கட்டியே ஒப்பேற்ற முடியல. 2500 சீலை வாங்க கொண்டு கொடுத்தானா கோம்பளத்துக்கு துணி இல்லாமல் நீ 2500 பாடுபட்டா அப்புறம் அப்படித்தான் இருக்கு. இத்தனை டிவி நாடகம் பார்த்துக்கிட்டு அந்த குடும்பம் மின்னுக்கு வருமா? ஆம்பளை பார்த்துக்கிட்டு இருந்தா. பொம்பளை பார்த்தான்னா ஒரு கதை பார்ப்பா, அந்த வாழ்க்கை கதையில் நடக்கிற கதையிலிருந்து அதுலேருந்து எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா விடுபடலாம்ங்கிறதுக்கு பொம்பளை பார்ப்பா. ஆம்பளை மத்தியானத்தை திறந்து பிடிச்சிக்கிட்டு நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த குடும்பம் மின்னுக்கு வருமா? அவருக்கு வந்து இன்னொரு கல்யாணம் வேணும்னு சொல்லாம சொல்றாரு. வேணும் வேணும் வேணும், அதை போய் வீட்டில் போய் சொல்லிட்டு பேசிக்கலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா பிறந்த வீட்டில் அது ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு வந்து கட்டு நோக்க 2 பிள்ளைங்க, ஒரு குழந்தையே தான் இருக்குது. ஆட்டை போட சொத்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது. ஆட்டை போட பார்க்குறேன். குழந்தையாலையும் கட்டிட்டு சொத்து இவருக்கே வந்து திட்டம் போட்டு இருக்காரு. அதுக்கு பட்டிமன்றத்தில் வந்து நம்மளே ஆதரவு கேட்கிறாரு. ஆமாம், இங்கே கேட்குறேன். ஆமாங்க, அதான் நடக்குதுங்க இப்போ விஷயம். அங்கே சேவை கட்ட சாணியில் நினைச்சு வச்சு மொத்தம்னா என்ன பண்ண? அப்போ தான் தெரியும் நாத்தம் மாப்பிளைக்கு. பெண்கள் வந்து வீட்டில் பிறந்த வீட்டில் அதுதான் குலதெய்வம். அப்பா அம்மா அண்ணன் தம்பி உள்ளூர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சின்ன மஞ்சக்கைத்தை போட்ட உடனே கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி புருஷன் வீட்டில் வந்து அதுக்கு பிறகு இங்கே வந்து நாத்தாங்காலில் இருக்கிற நாத்து மாதிரி பிறந்த கட்டுன வீட்டில் வந்து நாற்று நட்டு அந்த இடத்துல தான் பலன் கொடுக்குறாங்க. ஆஹா, பிறந்த வீட்டுக்கு எந்த பலன் கிடைக்காது. பொண்ணு வந்து 19-20 வயசு வரைக்கும், கல்யாணம் ஆகிற வயசு வரைக்கும் அந்த அப்பா வீட்டுக்கு செலவு தான். கட்டி கொடுத்த பிறகு கணவன் வீட்டுக்கு தான் பலன் கொடுக்குறாங்க. நாத்தாங்கால் வந்து நட்ட மாதிரி. அப்படிப்பட்ட கணவன் வீட்டில் இருக்கிறவங்க
இமையாக இருக்கிறாங்களா சுமையாக இருக்கிறாங்களா? அது எப்படி சுமைன்னு சொல்ல முடியும்? இவங்களுக்கு வந்து ஒரு நாள் கண்டது போலயே உப்பு புளி காரம் மங்காமல் சாப்பாடு போடணும். ஒரு நாளைக்கு இப்போ இந்த ஒத்த மண்டை கட்ட உப்பு அந்நாடு உப்பே திங்கிறவங்க. ஆனால் ஒரு நாள் பொறுத்துக்க கூடாதா? பொறுத்துக்க மாட்டேன். கழுத்து கட்டிக்கிட்டே இருக்கிறத வேலை. இப்போ நகை போட்டு விட்டா அவன் கண்ணு பூரா கழுத்து மேலே தான் இருக்க, மூஞ்சி பார்க்க மாட்டேன். அதை கூட போடணும். கூட போட்டு நம்ம சிந்துபாடு வாங்குற ஈமுக்கோழி வாங்குற அது ஒத்தரட்டை பிடிக்கிறாண்டி அவன் எல்லாம் 10,000 வாங்குறான்னு பூரா அந்த நகையெல்லாம் பிடிக்க கொட்டி வைத்தவனெல்லாம் இருக்கிறியா? இன்னைக்கு நல்லவனா இப்போ இருக்கிற நாளில் முதலே வாங்கிட்டு பணம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் நாசமாக போச்சு. எல்லாம் அவன் பணத்தை வேண்டி வச்ச கோளாரா. இப்போ பெண் குழந்தை பிறந்ததுன்னா காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை ஆகாதுன்னு சொல்லி எல்லாம் முதல்லயே அபார்ஷன் பண்ணி இது பண்ணாங்க. ஏன்னா அத்தனை கஷ்டப்படுது பெண்கள். பிறந்த வீட்டுக்கு வரும்பொழுது பிறந்த வீட்டு பெருமையை காப்பாற்றணுங்கிறதுக்காக இந்த குடியார புருஷனோட கையாலாக புருஷனோட சம்பாதிக்காதவனோட எடுபட்ட வயனோடவே இருந்து வாழ்ந்தாகணும்னு பிறந்த வீட்டு பெருமையை காப்பாற்றணும், புகுந்த வீட்டு பெருமையை காப்பாற்றணும். அத்தனை பெருமைகளை கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவங்க பெண்கள் தானே, அவரை ஆண்கள் கிடையாது. சொல்லி குடிக்கிறது போயிடுவேன். நம்ம குடிக்கிற போல யாரு குடும்பம் குட்டிச்சவராக போயிடணும். அப்பவும் இவங்க வந்து எங்கள் ஊரில் ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா புருஷன் வந்து எக்கச்சக்கமாக குடிச்சிடுவார். குடிச்சிட்டு கிடந்தாண்டா இன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் இப்படி வந்துருக்கு, இன்னைக்கு கொஞ்சம் எச்சா குடிச்சிருச்சாட்டு. அப்படி புருஷனை மூடி பழத்தனம் பண்ணுறோம். பொம்பளை ஆம்பளை அல்ல, பொம்பளை வந்து தூத்தரவன் ஆம்பளைதையா. ஆழகால விஷத்தை நம்பலாம், ஆற்றை நம்பலாம், பெரும் காற்றை நம்பலாம், கொல்லும்புலி வேங்கையை நம்பலாம், கோலமா மத யானையை நம்பலாம், கள்ளர் வேடர் மறவரை நம்பலாம், காலனார் வீடு தூதரை நம்பலாம். இந்த தண்ணி போடுற எடுபட்ட வாயினை நம்பின குடும்ப குட்டிச்சவராக போயிருங்கிறது இயற்கையான வாழ்க்கை. இதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துங்க குடும்பத்தை சுமையாக சுமக்கிறாங்க. ஆம்பளை முதல்ல இறந்துட்டான்னா பொம்பளை குடும்பத்தை கொண்டு வந்துடுவா. எல்லா ஊர்லேயும் நம்ம பார்த்துருக்குறோம். குடும்பத்தை காத்து வேலையை வெட்டி அப்பா விட்டு போட்டு போன செயல் அத்தனையும் பொம்பளை காத்து கொண்டாந்துருவா. ஆனால் பொம்பளை முன்னுக்கு போயிட்டு ஆம்பளை தென்னில் தொண்டக்கட்டு வந்துருக்கோம் முடியாது, குடும்பத்தை கொண்டாட முடியாது. ஆனால் பெண்கள் சுமை தாங்கிங்க அத்தனை சுமைகளையும் காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு வாசத்தை வச்சு கோலம் போட்டு வீட்டு வேலைகளை பூரா செஞ்சு சாப்பாடு புருஷனுக்கு செஞ்சு போட்டு இதுவும் செஞ்சுக்கிட்டு வேலைக்கு போகிற அப்படின்னு போயிட்டு குழந்தைகளை அனுப்பிச்சிட்டு சாயங்காலம் திருப்பி வந்து அதே வேலைகளை போகிறீங்க. ஆம்பளை அப்படி இல்லைங்க. காலையில் தோட்டத்தில் சித்த உட்காந்து போயிட்டு வந்து 9 மணிக்கு சாப்பிட்டு மறுபடியும் போய் டீ கிடைச்சா போண்டா டீ சாப்பிட போயிடுவேன். அது தனியோட போவாங்க பாருங்க. காகமாம் கொக்காம் கருங்குரங்காம் கலதையாம். தனியோட போகிறபோது பார்த்தீங்கன்னா காக்காயாக பார்க்குவேன். ஒருத்துக்கு தெரியாமல் போய் குடிச்சு போட்டு வந்தேன் நான். அது உள்ளே போனவர் கொக்கு, நம்ம காசு போட்டு குடிக்கிறவன் மயர் போடுங்கிறது அப்படின்னு குடிச்சு தலை தூக்கிட்டு மாதிரி கருங்குரங்கு சண்டை தான் வரும். போனவர் சண்டை சொன்னேன் அப்படின்னு ஒரு வருஷத்துக்கு மிந்தி போன சண்டையை தொலைவுங்க. அப்புறம் கலந்த பிளாட்டாகி கிடக்கிறது. இப்படி குடும்பத்தை மானத்தை கெடுத்து மந்த சிரிச்சு ஊர் சிரிச்சு கேவலம் கெட்டு ஆத்துல அக்கப்பட்டு சேத்துல சிக்கப்பட்டு சீப்பார்த்த நாய்களோட வாடுறதும் இல்லாத செமைன்னு சொல்லி போட்டு போறாம செமையா இல்லைங்க. அவர் நிறைய பட்டுச்சல் நிறைய எடுத்து கொடுத்துருக்காரு பண்ணைக்காட்சி. பட்டுச்சல் எடுத்து கொடுப்ப இவனோட நம்பி போட அவ்வளவு இருக்கிறதையும் பிடிக்கிட்டு வாசம் பிடிக்கிட்டு போகும். அவன் வெறுமோடையா கிடக்குறான். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் பாவாடை தாவணியில் பிள்ளைகளை பார்த்துருக்குறோம். எவ்வளவு அழகா இருந்தாங்க. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா தத்தி தத்தி நடப்பதற்கோ தாளம் வேண்டுமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ பனி போல நாடமதை மூடியதேனோ. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயுது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. தகப்பனே வச்சுங்களேன், நம்ம ஆம்பளைங்க தான் பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளை எப்படி பாவாடை தாவணியில் அழகு பார்த்தோம்.
அப்படி பாவாடை தாவணியில் பார்த்தா அதுக்கு மேலே சுடிதார் வந்தது. சுடிதார் வந்து சால் போட்டாங்க. இப்படி சால் வந்துச்சு, அப்புறம் இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அப்புறம் இப்படி வந்துச்சு, இப்போ வீட்லேயே போட்டு வந்தாங்க. பண்பாடு காக்கிறதுக்கு நம்மளும் இல்லைங்க, அது காத்து கொழுந்துருக்கும்ண்ணா. காத்து. ஆமாங்க. அன்றைக்கு ஒரு பொண்ணு இப்படி தான் போட்டு வந்தது. ஸ்கூட்டி சீட்டை தூக்கிச்சு அதுக்கடியில் போட்டுட்டு படி பண்ணுறது. அப்படி பெண்கள் வந்து தன்மானத்தை காப்பதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் இந்த கலாச்சார கூட்டமெல்லாம் போட்ட பிறகு அந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு ஒழுக்கமாக நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம், நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்காக வேண்டி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பேசுகிற பக்கமெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள்லாம் நல்ல துணிமணிகள் ஒழுக்கமாக போட்டுட்டு வருது. இப்படி நம்ம வாழ்க்கை பூரா பெண்கள் சுமையாவில் இருக்கிறது இல்லை, இமையோட தான் காக்குறாங்க. அதாவதுங்க, காயிலே கசப்பதில்லை, காயிலே இனிப்பதில்லை, கனிந்தபின் கசப்பதில்லை, நோயில்லா வாழ்விருந்தால் 100 வரை காதல் வரும். அப்படி நோயில்லாத வாழ்வு வாழ்றதுக்கு இப்போ பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு வந்தது, ஆம்பளைங்க வெளியே வரப்படுறேன், செடி கிடைச்சா போய் உட்காந்து டீ குடிக்கிறேன், சமயத்துக்கு பீடி அடிக்குது, கொஞ்ச நேரம் பார்த்தா பிராஞ்சி அடிக்குது. பொம்பளைக்கு ஏதாவது டீ கடை உட்காந்துருக்காங்க எவ்வளோ நாள்? மானத்தை காப்பாதோ மரியாதை காப்போ எந்த டீ கடையை பொம்பளை உட்கார மாட்டேன், ஆம்பளைக்கு இந்த வேலையில் தான் இருப்பேன். ஆம்பளை சுமையாக இருக்கான வர பெண்களுக்கு வந்து இமை போல் அவன் காக்கிறது இல்லை. அதாவது பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே. இப்படி கண்டை இமை போல் காத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வர விருந்தாளிய விருந்து புறத்தா தான் உண்டல் சாகா மருந்தடி